தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 18 வயது நிறைவடைந்து விட்டதா? உடனடியாக இதை செய்யுங்க. 18 வயது நிறைவடைந்து விட்டதா? உடனடியாக இதை செய்யுங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் 18 வயது நிறைவடைந்த இளைஞர்கள், இளம்பெண்கள், வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, கூலி வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக இதை செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், 1989ஆம் ஆண்டு மத்திய அரசு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை தாக்கல் செய்தது. 18 வயது நிறைவடைந்தவர்கள் வாக்களிக்கும் உரிமை அளிக்கும் சட்ட மசோதாவை நிறைவேற்றியது. 1989ஆம் ஆண்டு முதல் 18 வயது நிறைவடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை பெறுகிறார்கள். ஆகவே தமிழகத்தில் விரைவில் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கு பின்பு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நகராட்சி தேர்தல்கள் நடைபெறுகிறது. ஆகவே 18 வயது நிறைவடைந்தவர்கள் உடனடியாக தேர்தல் ஆணையம் நடத்தும் சிறப்பு முகாம்கள் அல்லது இ-சேவை மையங்களுக்கு சென்று உடனடியாக வாக்களிக்கும் உரிமையை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை சேர்க்கவும். விரைவில் ஐடி கார்டு வந்துவிடும், அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். இல்லாவிட்டால் தங்களுடைய அஞ்சல் முகவரிக்கு அந்த ஐடி கார்டு வரும், பெற்றுக்கொள்ளவும். வாக்களிக்க வேண்டியது ஜனநாயக கடமை. நாம் தான் ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு நல்ல அரசை, மக்களுக்கான அரசை, ஒரு ஜனநாயக அரசை தேர்வு செய்வது மக்களுடைய கையில் உள்ளது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதம் ஓட்டுரிமை. அந்த ஜனநாயக புரட்சி வாக்களிக்கும் உரிமை. உங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்துங்கள். நல்ல ஒரு அரசை தேர்ந்தெடுங்கள். உடனடியாக 18 வயது நிறைவடைந்தவர்கள் இ-சேவை மையங்களுக்கு சென்று தங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் அல்லது சிறப்பு முகாம்கள் நடக்கும் இடங்களுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை இணைக்கவும்.